நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதும் வணக்கம் சொல்லக்கூடிய நான் இன்றைக்கு ஏன் உங்களுக்கு ஹலோ சொல்கிறேன் என்று உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கு உலக ஹலோ நாள். என்னது ஹலோ சொல்வதற்காக ஒரு நாளா என்று நீங்கள் புன்னகைக்கலாம், அல்லது அப்படி எதற்கு ஒரு நாள் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையில் ஹலோ என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் அது மனிதர்களிடையே பதட்டத்தையும் இணக்கத்தையும் உருவாக்குவதற்கான மிக முக்கியமான ஒரு சொல். 1973ஆம் ஆண்டு இஸ்ரேல் எகிப்து போருக்கு பின் உலகை சமாதானபூர்வமாக இணக்கபூர்வமாக மாற்றுவதற்கு மனிதர்களிடையேயும் நாடுகளுக்கிடையேயும் ஒரு தொடர் உரையாடல் நடக்க வேண்டும். அந்த தொடர் உரையாடல் நடந்தால்தான் அந்த இணக்கம் மனிதர்களிடையே வரும், புரிதல் வரும். பரஸ்பரம் ஒருவருடைய தேவைகளையும் ஒருவருடைய குறைகளையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வதும் அதை சரி செய்வதும் நடக்கும் என்கிற அடிப்படையில்தான் உலக சமாதானத்திற்கான ஒரு முக்கியமான வார்த்தையாக இந்த ஹலோ என்கிற ஒரு வார்த்தை அமைந்திருக்கிறது. ஓஷோ ஒரு முறை சொன்னார், நீ எப்போதாவது ஒரு மரத்திற்கு ஹலோ சொல்லியிருக்கிறாயா? நீ தினமும் உன்னுடைய பாதையில் நீ கடந்து செல்லும் ஒரு மரத்திற்கு ஹலோ சொல்லி கொண்டு வா, திடீரென ஒரு நாள் அது உனக்கு ஒரு ஹலோ சொல்லும் என்றார். இது ஒரு கவித்துவமான ஒரு உதாரணம். அதாவது வெறுப்பு நிறைந்த உலகில் மற்றவர்கள் நம்மிடம் உரையாடுகிறார்களோ இல்லையோ, நாம் வழியே அவர்களிடம் உரையாடல்களை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் ஓஷோ அப்படி சொல்கிறார். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த தொடர்பு கொள்ளுதலில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பேசப்போகிறோம். அதாவது இந்த நாளில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த நாளில் குறைந்தது முன்பின் தெரியாத 10 பேருக்காவது நீங்கள் ஹலோ சொல்ல வேண்டும் என்பது தான் இந்த நாளினுடைய நோக்கம். இதைத்தான் இந்த நாளினுடைய கொண்டாட்டமாகவும் மேற்கொண்டிருக்கிறார்கள். நல்ல முறையில் யாராவது முன்பின் தெரியாதவர்களிடம் போய் நீங்கள் ஹலோ சொன்னால் உங்களை அப்படியே என்ன உனக்கு வேணும் என்று கூட கேட்பார்கள், அல்லது பயத்துடன் பார்ப்பார்கள், அல்லது விலகிச் செல்வார்கள். ஏனென்றால் நம்முடைய சமூகத்தினுடைய மிக மிக முக்கியமான பிரச்சனையே எல்லோரும் எல்லோரையும் பார்த்து பயப்படுவது தான், எல்லோரும் எல்லோரையும் பார்த்து விலகிச் செல்வது தான். இதே நான் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தவர்களை சந்திக்கிற போது நான் பார்த்திருக்கிறேன். அதாவது நீங்கள் உணவகங்களிலோ, உதாரணமாக ஒரு உணவகத்தில் நமக்கு எதிர்மேசையில் அவர்கள் அமர்ந்தாலோ, அல்லது ஒரு மின்தூக்கியில் ஒரு லிஃப்ட்டில் நம்மோடு அவர்கள் பயணம் செய்தாலோ, அல்லது ஒரு பேருந்திலோ ஒரு ரயிலிலோ விமானத்திலோ அவர்கள் பயணம் செய்கிற போது நம்முடைய கண்களை அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்து விட்டால் உடனடியாக ஒரு ஹலோ சொல்வார்கள். ஆனால் நாம் இந்தியர்களிடம் அப்படிப்பட்ட பழக்கம் வெகுவாக குறைவு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பொதுவாக யாராவது ஒரு அந்நியனுடைய கண்களை சந்திப்பதை பெரும்பாலும் நம்முடைய மக்கள் தவிர்ப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் போய் வழியாக ஹலோ சொன்னால் கூட அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். இவர் நமக்கு தெரிந்தவரா, அல்லது நமக்கு முன்பின் தெரிந்த ஒருவரா, அல்லது ஏன் ஏதாவது ஒரு தீய நோக்கத்தோடு நம்மிடம் வந்து ஹலோ சொல்கிறாரா என்றெல்லாம் பல குழப்பங்கள் ஏற்படும். அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. ஒரு மனிதனிடம் ஒரு பேசுவதற்கோ ஒரு ஹலோ சொல்வதற்கோ அந்த மனிதர்களோடு நமக்கு முன்பின் பரிச்சயங்கள் என்பது அவசியமல்ல. மனிதர்களிடம் இணக்கத்தை வளர்ப்பதற்கு, மனிதர்களிடையே உறவுகளை வளர்ப்பதற்கு, மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இதமான சூழலை உருவாக்குவதற்கு நாம் குறைந்தபட்சம் ஒரு வணக்கம் சொல்வது, ஒரு ஹலோ சொல்வது மிக மிக முக்கியம். முக்கியமாக முன்பின் தெரியாதவர்கள் என்றால் கூட அவர்கள் நம் கண்ணெதிரே வந்துவிட்டால் ஒரு புன்னகையோ அல்லது ஒரு ஹலோவோ சொல்வது என்பது அது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இந்த உலகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய வெறுப்பையும் இடைவெளிகளையும் குறைப்பதற்கு நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீர்கள் என்பது தான் அதனுடைய பொருள். ஆகவே இன்றைக்கு ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஹலோ சொல்லுங்கள். அந்த ஹலோ சொல்கிற போது உங்கள் கண்களும் புன்னகைகளும் களங்கமற்று இருக்கட்டும். அதற்கான உரிய பதில்களோ உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பணம், பதவி, புகழ் இவற்றின் மீது எல்லா காலங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பற்றுதல் இருக்கும் என்பது இயல்பு. அது குற்றமும் இல்லை. ஆனால் தன்னுடைய கொள்கைக்காக மிகப்பெரிய பதவியை வேண்டாம் என்று துறந்து விடுகிறவர்கள் உலகத்தில் மிக மிகச் சிலர்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களுள் ஒருவர்தான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் 1833ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி பிறந்த சிந்தனையாளர் இங்கர்சால். இங்கர்சால் என்கிற பெயர் இன்று உலக அளவிலேயே அறியப்பட்டிருக்கிற பெயர். மிகச்சிறந்த சிந்தனையாளர். அவருக்கு என்ன பொறுப்பு வந்தது, எதை அவர் வேண்டாம் என்று சொன்னார் என்பது அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி.
இல்லினாய்ஸ் என்கிற அந்த மாநிலத்துக்கு ஆளுநராக அவரை நியமிப்பதற்கான முன்மொழிவுகள் வந்தன. எல்லோருமே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அவர் தொடர்ச்சியாக மதங்களுக்கு எதிராகவும் கடவுள் இல்லை என்றும் பேசி கொண்டிருந்தவர், ஒரு மிகச்சிறந்த பகுத்தறிவாளர். எல்லோரும் என்ன சொன்னார்கள் என்றால், உங்கள் கருத்து அதுவாக இருக்கலாம், ஆனால் ஆன் ரிலிஜன் என்று நீங்கள் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்தில் மிக கடுமையாக மதத்தை மறுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, கடவுள் இல்லை என்கிற மாதிரியும் எழுதியிருக்கிறீர்கள். ஒய் ஐ ஆம் an அக்னாஸ்டிக் என்றும் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் ஏன் கடவுள் பற்றிய கவலை இல்லாதவனாக இருக்கிறேன்? கடவுள் உண்டு, கடவுள் இல்லை, இரண்டுக்கும் இடையில் எனக்கில்லை கடவுள் கவலை என்பதுதான் தீசிசம், ஏத்திசம் என்பதற்கிடையில் அக்னாஸ்டிக் என்று சொல்லுவது அதுதான். ஒய் ஐ ஆம் an அக்னாஸ்டிக், ஏன் நான் கடவுளை பற்றிய கவலை இல்லாமல் இருக்கிறேன் என்று ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறார். என்ன கோரிக்கை அவரிடத்தில் வைக்கப்பட்டதென்றால், நீங்கள் தனி மனிதராக, எழுத்தாளராக, ஒரு சிந்தனையாளராக உங்கள் கருத்துக்களை சொன்னது என்பது வேறு. இன்றைக்கு ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நீங்கள் ஆகுகிற வாய்ப்பினை பெறும்போது கடவுள் மதத்திற்கு எதிரான உங்கள் கருத்துகள் பலருக்கும் பல சிக்கல்களை உருவாக்கும். எனவே அந்த கருத்துக்களை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் கொடுத்துவிட்டு நீங்கள் ஆளுநராக பொறுப்பேற்க வேண்டும் என்றார்கள். இங்கர்சால் சிரித்து கொண்டே சொன்னார், நான் ஆளுநர் பதவியை திரும்ப தந்து விடுகிறேன், என் கொள்கைகளை தர முடியாது. இந்த கொள்கை சரியா தவறா என்பது வேறு, ஆனால் இதுதான் என் கொள்கை. ஒரு ஆளுநர் பதவிக்காக நான் இந்த கொள்கையை விட்டு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னால் அது அந்த கொள்கைக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நான் ஒரு பகுத்தறிவாளன் தான், எந்த மத நம்பிக்கையும் அற்றவன் தான், கடவுள் இருக்கிறார் என்று நான் கருதவில்லை. இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், இந்த கருத்துக்களை மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்ன காரணத்தால் அவர் அந்த ஆளுநர் பொறுப்பை பெற முடியவில்லை. இது மட்டுமல்லாமல் அவருடைய சிந்தனை போக்கு எல்லாமே இன்றைய உலகத்துக்கும் தேவையாக இருக்கிறது. அவர் 19ஆம் நூற்றாண்டிலே தான் வாழ்ந்தார். 1899 ஆண்டு 19ஆம் நூற்றாண்டு முடியும் தருவாயில் 66 வயதில் அவர் மறைந்து போனார். நாம் 19ஐ தாண்டி 20, 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துவிட்டோம். ஆனால் அவர் சொன்ன கருத்துகள், அவருடைய நூல்களில் காணப்படுகிற சிந்தனைகள் இன்றைக்கும் ஏற்றனவாக இருக்கின்றன. அவர் என்ன சொன்னார் என்றால், மனிதன் இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்திற்கு போய் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இல்லை இல்லை, நான் வாழும்போது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். சொர்க்கம் என்று ஒன்று உண்டா இல்லையா எனக்கு தெரியாது. எனவே இங்கே துயரப்பட்டு விட்டு சொர்க்கத்திலே போய் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இங்கே வாழும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பதுதான் என்னுடைய நோக்கம். எல்லா மனிதர்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும், அதுவே மகிழ்ச்சிக்கான முதல் படி. ஃப்ரீடம் ஆஃப் மென், விமன் அண்ட் சில்ட்ரன் என்றே ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் சுதந்திரமாக வாழ்வது என்பது மிக அடிப்படையானது. அதுதான் உண்மையான மகிழ்ச்சியின் அடித்தளம். எனவே அதனை நோக்கித்தான் நான் என் எழுத்துக்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். திரும்ப திரும்ப அவர் எந்த மதத்தையும் விட மனித நேயமே உயர்வானது என்பதை விளக்கினார். எனவேதான் அவர் ஆளுநராக இருந்திருந்தால் அவர் ஆளுநராக மட்டும்தான் அறியப்பட்டிருப்பார். இன்று வரையில் உலகம் எங்கும் அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக அறியப்படுகிறார். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம்.
அதாவது செக்ஸ்ன்னு சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அதை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது.
நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.